2 பூனைகள் நண்பர்களா இருக்கு. அந்த 2 பூனைகளுமே ஒன்னோட ஒண்ணு விட்டு எங்கேயுமே பிரியறதே கிடையாது. எந்த உணவு கிடைச்சாலும் சண்டை போட்டுக்காம பகிர்ந்து எடுத்துக்கோங்க. ஒரு பூனை ஒரு வீட்டுல அப்பளம் இருக்கிறத பாத்துச்சு. அத போய் இன்னொரு பூனை கிட்ட சொல்லுச்சு, நண்பா, இங்க ஒரு வீட்டுல அப்பளம் இருக்கு, நம்ம போனோம்னா அதை உடைச்சு ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்டதும் இன்னொரு பூனைக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த பூனை என்னதான் நமக்கு நண்பனா இருந்தாலும் நமக்கு பசி அதிகமா இருக்கும்போது நாம தான் அதிகமா எடுத்துக்கணும். ஆனா இந்த பூனை சரி பாதியா எடுத்துக்கலாம்னு சொல்லுதே, நாம போய் எப்படியாவது அடிச்சு புடுங்கி சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பூனை எடுத்த அப்பளத்தை இது போய் புடுங்கிக்குது. 2 பூனைகளும் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இத பார்த்த குரங்கு அந்த இடத்துக்கு வருது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஐயோ, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எப்பவும் ஒத்துமையா தானே இருப்பீங்க, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது 2 பூனைகளும் சொல்லுது, இந்த அப்பளத்துலதான் பிரச்சனையே எங்களுக்கு, இதை எப்படி சரி பாதியா உடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. குரங்கு அப்பளத்தை வாங்கி பாதி பாதியா உடைச்சு ஒரு தராசுல வைக்குது. கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால குரங்கு அந்த அப்பளத்தை புட்டு அதோட வாயில போட்டுக்குது. பூனையோட இன்னொரு தராசு ரொம்பவும் கீழே போயிடுது. அப்புறம் என்ன சொல்லுது குரங்கு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இருந்த அப்பளத்துல இன்னும் கொஞ்சம் உடைச்சு அது வாயில போட்டுக்குது. பூனைகள் 2ம் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. இதே மாதிரி முக்காவாசி அப்பளத்தை குரங்கு சாப்பிட்டு முடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் பூனைகளுக்கு புரியுது, நாம ஒத்துமையா இருந்த வரைக்கும் எவ்வளவு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சே, நம்ம மட்டும் சுயநலமா யோசிச்சதுனால தானே இந்த நிலைமை அப்படின்னு நினைச்சு பூனை குரங்கு கிட்ட போய், ஏ குரங்கு, எங்க பிரச்சனையே நாங்களே பாத்துக்கிறோம், முதல்ல நீ அப்பளத்தை கொடு அப்படின்னு கேக்குது. குரங்கு, இவ்வளவு நேரமா உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வந்தேன்ல, அதனால எனக்கு கூலி வேணாமா அப்படின்னு சொல்லி இருந்த கால்வாசி அப்பளத்தையும் அதோட வாயில போட்டுக்குச்சு. பூனைகள் 2ம் அதோட முட்டாள்தனத்தை நினைச்சு நொந்து போச்சு.